எத்தனால பெட்ரோலில் கலந்து கொடுக்குறதோட மட்டும் இது நின்று போகிறது கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வந்ததுக்கு அப்புறமா தான் கார் எடுப்பேன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. மெத்தனால்னு ஒன்று இருக்குது. அந்த ஆல்கஹாலையுமே பெட்ரோலில் கலந்து கலப்படம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஆராய்ச்சிகள் இந்தியன் கவர்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. இன்னும் நிறையா இருக்குது. பயோடீசல் அது இதுன்னு ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் இருந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? இது எல்லாமே அடுத்தடுத்து கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த E20 இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி கார் வாங்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க. நம்மளோட தேவை எப்போ இருக்கோ அப்போ ஒரு பொருளை வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய மெயின்டெனன்ஸை அது நம்ம தான் பார்த்தாகணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ E20 வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம வாங்குவோன்னு பார்க்குறப்போ E30 வரும், E85 வரும், E100 வரும். அப்போ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்து நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க? ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் EV எடுக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம EV எடுத்தோம்னா ரொம்ப சிரமம். இன்னொரு 4-5 வருஷத்தில் கண்டிப்பாக இந்த EV ஸ்டேஷன் எல்லாமே நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்.